நம்மலாம் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளில எங்கேயாச்சும் போயிட்டு ட்ரிப் போயிட்டு வரதுக்கு ரெடின்றது தெரியல. ஆக்சுவலாக என்ன கேட்டாலுமே நானுமே வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன விஷயம்னா போயிட்டு வந்து அந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்கும். க்ளீன் பண்ணணும், திரும்ப சமைக்கணும், அப்புறம் பசங்களை ஸ்கூல் அனுப்பணும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்மளோட டெய்லி ரொட்டீன் திரும்ப பாதிக்கப்படும். இதே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம்னா நமக்கு வந்து தெரியாது. இந்த 2-3 டேஸ் ஜாலியாக ட்ரிப்பு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது அச்சச்சோ வீடு எப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்குமே அப்படி தான் இருக்கும். அதனால் நான் மோஸ்ட்லி வந்து ட்ரிப்புனாலே நான் வரல அப்படிங்கிறவன். டைம் வந்து பார்த்திங்கன்னா நானுமே சரி போகலாம், போயிட்டு வரலாம், எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் போனேன். நான் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து எங்கேயுமே வெளிலயே போகிறதில்ல. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு என்ஜாய்மெண்ட்டோட நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஒரு 2-3 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. ரிட்டன் வந்தோடனே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு வேலை செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் சுத்தமாக முடியல. பட் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நான் டேக் கேர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒன் டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெய்லி ரொட்டீனை அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். அந்த மெமரிஸ் நம்ம போயிட்டு அந்த மெமரிஸ்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கும்போது இன்னும் நல்லாவே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏதாவது ட்ரிப் போகணும் பட் வந்து வேலை திரும்ப வந்து செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் என்ஜாய் த லைஃப், அவ்வளோதான். வேறு லெவலில் இருக்கும். என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வேலையை பார்த்துக்கலாம். வேறு என்ன இருக்குது? சூப்பர்ல.